கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு இது ஒரு ரீசன் சீசன் 4 வந்து டவுன் ஆகுறதுக்கு. ஆனால் இப்போ இல்லை. லெக்ஸஸ் அதை பற்றி நீங்கள் ஏன் கமெண்ட் போடல? முத்து கட்ட அதுவும் நல்லவன். எல்லாருக்கும் வணக்கம், இட்ஸ் மீ தஸ். இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னா, சிடபிள்யூசி ஒரு வேஸ்ட்டுங்க, அதுக்கு என்ன வச்சுருக்க ப்ரூஃபுங்க, கமெண்ட் பண்ணவங்களுக்கு ஆக்டிங்க. எஸ், நான் வந்து ரீசெண்டாக ஒரு வீடியோ போட்டிருந்தேன், குக்குத் காமாலி வர்சஸ் டாப் குக் டூ குக்குன்ட்டு. அதில் ஒரு கமெண்ட் பார்த்தேன். ஏமா பிரபாகர் அவங்க வந்து ஒரு கமெண்ட் பண்ணியிருந்தாங்க, ரொம்ப தேங்க்ஸ். அந்த கமெண்ட்டுக்கான ரிப்ளை ப்ளஸ் சிடபிள்யூசி வேஸ்ட்டுன்றதுக்கான ப்ரூஃபை வந்து நான் வச்சுருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு அவங்க என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது பார்க்கலாம். ஸோ ஏமா பிரபாகர் அவங்களோட கமெண்ட் என்னன்னா, சிடபிள்யூசி 6 இஸ் நைஸ், டிசிடிசி ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது, போய் பாருங்கள். இன் சிடபிள்யூசி 4 people blame சிவாங்கி like she is judge favorite, channel favorite, but that time media mention only there in the television channel. That time no one blamed them. Now you all are blaming CWC team. I accept season 5 is not nice, but season 6 is improved a lot. ஓகே, தேங்க்ஸ் ஏமா பிரபாகரன். நீங்கள் சொன்னது மொத்தமாக நான் அக்ரி பண்ணிக்கிறேன். ஆனால் இந்த விஷயத்தை வந்து இதை பற்றி நான் என்ன சொல்கிறேன்னா, சிடபிள்யூசி சீசன் 6 இஸ் நைஸ், ஓகே நான் ஒத்துக்கிறேன், நல்லா தான் இருந்துச்சு. ஆனால் இப்போ இல்லை. சீசன் 5 வந்து நான் ஒரு 10 எபிசோடு பார்த்துருந்தேன்னா, சீசன் 6 லைக் ஒரு 14 எபிசோட்ஸ் பார்த்துருப்பேன், அவ்வளோதான். சீசன் 6 இவ்வளோ தான் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கு, வேறு எந்த ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டும் கிடையாது. அது ஏன்றது நான் பின்னால் சொல்கிறேன். ஸோ டிசிடிசி ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது, போய் பாருங்கன்றீங்க. எப்படி ஸ்கிரிப்டடாக இருக்குன்றது எனக்கு புரியல. அதை பற்றி ஒரு சின்னதாக டீட்டெயில்டாக ஒரு கமெண்ட் போட்டிங்கன்னா எனக்கு இன்னும் பெட்டர் இன்ஃபர்மேஷன் கிடச்ச மாதிரி இருக்கும். ஸோ ப்ளஸ் டிசிடிசி ஏன் ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குன்றதை கொஞ்சம் கமெண்ட் பண்ணுங்க நீங்கள். ஸோ சிடபிள்யூசி 4 வந்து பீப்புள் பிளேம் சிவாங்கி லைக் ஷி இஸ் ஜட்ஜ் ஃபேவரட், சேனல் ஃபேவரட். ஓகே, நான் இதை சத்தியமாக சொல்கிறேன், நானும் ஒத்துக்கிறேன். சீசன் 4 இந்த விஷயம்லாம் நடந்துச்சு. ஓகே, இந்த ஒரு ரீசன் தான் சீசன் 4 இது ஒரு ரீசன் சீசன் 4 டவுன் ஆகிறதுக்கு. ஸோ இதுக்கு என்ன சொன்னீங்கன்னா, சீசன் 4 மீடியா மேன்சன் தான் இருந்துச்சு, அப்போ அது எதுவுமே சொல்லன்றீங்க. சரி, அப்போ மீடியா மேன்சன் தான் இருந்துச்சு, சரி. அப்போ சீசன் 5க்கு மீடியா மேன்சன் இல்லை, அப்போ சீசன் 5 சூப்பராகவே நடத்திருக்கலாமே. நீங்கள் இப்போ என்ன சொல்லுறீங்கன்னா, மீடியா மேன்சன் தான் இருந்துச்சு, மீடியா மேன்சன் தான் காரணன்ற மாதிரி சொல்லியிருக்கீங்க, கமெண்ட் போட்டிருக்கிறீங்க. அப்போ சீசன் 5 இன்னும் சூப்பராகவே பண்ணியிருக்கலாமே, நீங்கள் ஏன் பண்ணல? ஏன் சீசன் 5 ஒரு டிசாஸ்டராக போய் நடந்துச்சு? ஏன் சீசன் 5 யாருமே பார்க்கலாம், ரொம்ப கேவலமாக இருக்குது, நீங்களே ஒத்துக்கிறீங்க. சீசன் 5 போயிடுச்சுன்ட்டு சீசன் 5 நல்லாவே இல்லை, நீங்களே ஒத்துக்கிறீங்க. அப்போ மீடியா மேட்ச் இல்லை தான். அப்போ ஸோ அது பிறகு ஸோ நீங்கள் சொன்னீங்க சிவாங்கி ஜட்ஜ் ஃபேவரட், சேனல் ஃபேவரட்டு. நீங்கள் ஏன் சுனிதாவை விட்டீங்க? சுனிதாவை லக்கி சாமன் சொல்லலையா? சுனிதா வர குக்ஸாக பார்த்து அந்த குக்ஸுக்கெல்லாம் நல்ல பேர் வர மாதிரி இது பண்ணுறாங்களே, அதெல்லாம் இது தெரியலையா? பார்சாலிட்டி மாதிரி தெரியலையா? அப்போ ஃபேவரிசமே பார்க்கல. நீங்கள் சுனிதாவை பற்றி சொல்ல மாட்டீங்க. ஏன்னா சுனிதா இன்னும் அந்த சேனலில் இருக்காங்க, சிவாங்கி தானே வேறு சேனல் போயிட்டாங்க. அப்போ எப்படி இந்த சுனிதா அவங்கள பற்றிலாம் சொல்லுவீங்க? அது இல்லாமல் சுனிதா போக மாட்டாங்க என் சேனலை விட்டு. இங்கே போய் யூடியூப்பில் போய் சுனிதா இது விஜய் டிவி சுனிதா ஆக்சிடென்ட்டுன்னு போய் பாருங்கள். வேகனாரில் ஒரு ஆக்சிடென்ட் பண்ணி இருப்பாங்க. இப்போ சுனிதா அவர்களோட கார் என்னென்னா லெக்ஸஸ். வேகனார்லேருந்து லெக்ஸஸ்க்கு முன்னேற்றம் வந்தது காரணம் யார்? அந்த டெலிவிஷன் சேனல். ஸோ அந்த சேனலை விட்டு வெளில போக மாட்டாங்க. ஸோ நீங்களும் சொல்ல மாட்டீங்க. இது நீங்கள் சொன்னது நான் ஒத்துக்கிட்டேன், நானும் இது பண்ணிட்டேன். இப்போ சிடபிள்யூசின்றது சீசன் 6 எப்படி வேஸ்ட்டுன்றது சொல்கிறேன்றது பார்த்தீங்கன்னா, நான் ஒரு சார்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கிறேன். என்ன சார்ட்டுன்றது பார்த்தீங்கன்னா, ஸோ இது எபிசோட் 24 குக்குத் கோமாளி எபிசோட் 24 அப்போ நடந்த விஷயம்தான் இது. ஒரு இது நடந்துச்சு, அட்வான்டேஜ் டாஸ்க்கு.
அந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு பார்த்தீங்கன்னா இப்படி ரெசிபிஸ் தரோம், ஒரு டிஷ்ஷு வந்து கொடுக்குறோம். அது வந்து நீங்கள் டேஸ்ட் பண்ணிட்டு அதில் என்னென்ன இருக்குன்றது சொல்லணுன்றது தான் இது அட்வான்டேஜ் டாஸ்க்கு. அதில் வந்து மொத்தம் எத்தனை பேர் கலந்துக்கிட்டாங்கன்னா அது வந்து இங்கே வந்து ஒரு சார்ட் மாதிரி போடுறேன். என்னென்ன டிஷ்ஷு யார் யார் கலந்துக்கிட்டா யார் யாருக்கு எவ்வளோ பாயிண்ட்ஸுன்றது ஒரு டேபிள் மாதிரி போட்டுடுறேன். ஸோ இதில் வந்து நான் ஒரு விஷயம் என்ன பார்த்தோன்னா, நீங்கள் எடுத்திருக்க எல்லா டிஷ்ஷுமே ஓகே, டிஷ் எடுத்துருக்கிறீங்க ப்ளஸ் இது பண்ணியிருக்கீங்க எல்லாம் ஓகே. இந்த சாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே பாருங்கள், எல்லா இன்க்ரீடியன்ஸும் 19, 22, 23, 21 அந்த ரேஞ்சில் தான் இருக்கும். 2 டிஷ்ஷை தவிர, ஒன்று வந்து வெஜ்ஜு கோலாப்பூரி, இன்னொன்று வந்து சிக்கன் நிஹாரி. அது வந்து 31 இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டு. வந்து இது இன்க்ரீடியன்ஸ் லிஸ்ட்டெல்லாம் எப்படி எடுத்தேன்னா, ஒரு யூடியூப் சேனல்னு சொல்ல முடியாது, மொத்தம் வந்து ஒரு யூடியூப் வீடியோ வந்து ஒவ்வொரு ரெசிபிக்கும் ஒவ்வொரு யூடியூப் வீடியோவும் வந்து கம்மிலாம் 3 மில்லியன் 5 மில்லியன் பெரிய பெரிய செஃப்ஸு வந்து குக் பண்ணதை வச்சு தான் நான் எடுத்திருக்கேன். எனக்கு குக்கிங் பற்றி எதுவுமே தெரியாது, அதை வச்சு தான் நான் எடுத்திருக்கிறேன். இதில் வந்து நான் வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். ஸோ 2 ஈஸின்னு தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன், ஈஸின்ற தனியாக டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கேன். 2 ஈஸினா நம்ம பார்த்தோன்னே என்னென்ன இருக்குன்றது தெரிகிற மாதிரியானது வந்து 2 ஈஸின்றது பார்த்திங்கன்னா நான் மசாலா பவுட்ரு, அதுக்கப்புறம் இந்த ஆனியன் இதெல்லாம் வந்து ஈஸி பண்ணி வச்சுருக்கேன். ஆடுன்றது கண்டுபிடிக்காத மாதிரியேன்ற மாதிரியே அது மாதிரி டிஃப்ரென்ஷியேட் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா வெஜ்ஜு கோலாப்பூரிக்கு சிக்கன் நிஹாரிக்கு மட்டும்தான் 31, 29 டிஷ்ஷஸ் இருக்குது. இது வந்து வாரினது யாருன்னு பார்த்தீங்கன்னா ஃப்யூச்சர் என்னன்னு சொல்லலாம் டைட்டில் வின்னர் பிரியா ராமன் அவங்ககிட்ட தான் வெஜ்ஜு கோலாப்பூரி இருந்துச்சு. அதுக்கப்புறமே சிக்கன் நிஹாரி யார்கிட்ட கொடுத்துருந்தாங்க, விவசாயி, அப்புறமே சுனிதா கோகை. பார்த்துக்கோங்க 29 லக்கி சாம் சுனிதாக்கு 29. இப்போ இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து ஒரு எப்படி சொல்கிறது, இந்த அட்வான்டேஜ் டாஸ்க்கு வந்து உங்களுக்கே நியாயமாக தெரியுதா? ஒரு 2-3 இன்க்ரீடியன்ஸ் வந்து எக்ஸ்ட்ராவாக இருக்கிறதுல தப்பில்லை. ஆனால் இது என்ன 10 இதுக்கு மேலே எக்ஸ்ட்ராவாக போகுது. இப்போ வந்து எனக்கு என்ன டவுட்டுன்னா, இப்போது மலை கோஃப்டா வந்து எடுத்துக்குவோம். அவங்க லக்ஷ்மி கிருஷ்ணன் அவங்க குரேஷி அவங்க வந்து இந்த எலிமினேட் ஆகிட்டாங்க அந்த அட்வான்டேஜ் டாஸ்க் விட்டு, அதை விட்டுருவோம். சப்போஸ் மலை கோஃப்டாவில் இருக்க 22 ஐட்டம்ஸையும் அவங்க வந்து ஒத்துக்கிட்டாங்க, ஃபுல்லாக சொல்லி 22 வின் பண்ணிட்டாங்கன்னா, இப்போ வெஜ்ஜு கோலாப்பூரியில் பிரியா ராமன் அப்புறமே ராமர் இந்த 2 பேருமே 31 இன்க்ரீடியன்ஸு கரெக்டாக சொல்லிட்டாங்கன்னா, இப்போ இது 2ல் வந்து யார் வின்னர்? நீங்களே சொல்லுங்க சேமா பிரபாகர் அவர்களே, இதெல்லாம் யார் வின்னர்? எப்படி நீங்கள் வின்னர் வந்து தெரிவிப்பீங்க? இது வந்து உங்கள் இதில் வந்து நியாயமான ஒரு போட்டியா, நியாயமான ஒரு அட்வான்டேஜ் டாஸ்கா? இது வந்து நீங்கள் வந்து இந்த ஷோ வந்து வெறும் குக்கிங் ஷோ காமெடி ஷோன்னு பார்க்காதீங்க தயவு செஞ்சு. காமெடி ஷோன்றது தவிர்த்து இது வந்து ஒரு காம்படிஷன் ஷோ. காம்படிஷனுக்கான மரியாதை வந்து கொடுக்கணும். இதில் வந்து காம்படிட்டிவாக எதுவுமே நீங்கள் ஒழுங்காக பண்ணல. ஸோ இதில் வந்து நீங்கள் சீசன் 4 வந்து சிவாங்கிக்கு இது பர்சனாலிட்டி பார்த்தாங்கன்னு சொன்னீங்க. இப்போ சீசன் 5 முடிஞ்சிச்சு. சீசன் 6 பார்சனாலிட்டியை பார்ப்போமா? ஸோ எபிசோட் 11 ஃபியூஷன் ரவுண்டு நடந்துச்சு. ஸோ அப்போ நடக்கும்போது என்ன நடந்துச்சுன்னா, கஞ்சா கருப்பு அவர்களும் சரி, சுந்தரியக்காவும் சரி, அப்போ தான் வந்து புதுசாக வந்து இது பண்ணியிருப்பாங்க. எப்படின்னா ஒரு ஃபாரின் கான்டினென்டல் ரவுண்டு வந்து அவங்க அப்போ தான் வந்து புதுசாக இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது கஞ்சா கருப்பு அவர்களும் கான்டினென்டல் ரவுண்டு அப்போ தான் புதுசாக சமைச்சிருக்காங்க. சுந்தரி அக்கா அவங்களும் புதுசாக அப்போ தான் சமைச்சிருக்காங்க. ஆனால் செஃப் தாமு அவர்கள் வந்து சுந்தரி அக்காவை மட்டும் பார்த்துட்டு, நீங்கள் வந்து இப்போ தான் டோஃபு வந்து பண்ணுறீங்க, ஆனால் இப்போவே இந்த அளவுக்கு பண்ணுறீங்கன்ற போது இப்போ இந்த அளவுக்கு இல்லை, ஒரு கான்டினென்டல்ன்ற ஒரு விஷயத்தை சமைக்காத நீங்கள் இப்போ வந்து இந்த இதில் சமைச்சிருக்கீங்கன்னா அது ரொம்ப பெரிய விஷயம், ஆட்ஸ் ஆஃப்னு சொன்னாங்க. அதே டைலாக்கு மிஸ்டர் செஃப் தாமு அவர்கள் ஏன் கஞ்சா கருப்பு அவர்களுக்கு வந்து ஏன் சொல்லலை?
டான்ஸ் சொல்லல எனக்கு தெரியும். ஏன்னா இந்த சுந்தரி அக்காவை வச்சுட்டு நீங்கள் 4-5 எபிசோடு வச்சுக்கிட்டு அவங்களுக்கு வந்து சென்டிமெண்ட்டாக ஒரு வீடியோ ஒன்று போட்டு ஒரு 5 நிமிஷம் ஓட்டிடுவீங்க. அதை வச்சு ஒரு 4-5 எபிசோடு ஓட்டிடுவீங்க. அதனால சுந்தரி அக்காவை வச்சுருந்தீங்க, அதனால அப்படி ஒரு கமெண்ட்டு, இதுக்கு வந்து இப்படி ஒரு கமெண்ட்டு. இத்தனை வருஷமா ஒன்னா பழகிட்டு விட்டுட்டு ஓடுறீங்க பாத்தீங்களா? எத்தனை வருஷமா? அட பாவி, உன் முகரைய முடிச்சா கூட பாக்கலடா. இந்த கான்செப்ட்ஸ்லாம் உங்களுக்கு கண்ணுக்கு தெரியாதுங்க. அதுக்கப்புறமேட்டு இந்த இது அட்வான்டேஜ் டாஸ்க் கிரவுண்டுக்கே வருவோம். அட்வான்டேஜ் டாஸ்க் கிரவுண்டில் கரெக்டாக 52.54 அந்த இது எபிசோடு வந்து 24th எபிசோடு டிஸ்னி ப்ளஸ் ஹாட் ஸ்டாரில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் போய் பார்த்துக்கோங்க. கரெக்டாக 52.54 அந்த டைமில் வந்து சபானா அவங்க வந்து கருவேப்பிலை இருக்குதுன்னு சொல்லியிருப்பாங்க. சிக்கன் சக்கூட்டியில் வந்து ஆக்ஷன் ரெசிபியில் வந்து கருவேப்பிலை இல்லை. ஆனால் வந்து கூகுளில் டைப் பண்ணி பார்க்கும்போது ஒரு சில ரெசிபீஸில் வந்து சிக்கன் சக்கூட்டியில் வந்து கருவேப்பிலை போடுவாங்கன்னு போட்டுருந்துச்சு. ஆனால் 52.54 வந்து பார்த்துருக்கீங்கன்னா நம்ம செஃப் தாமு அவர்கள் வந்து அந்த பேடில் வந்து இது நல்லா பார்ப்பாப்பில் பார்த்து அதில் கருவேப்பிலை இல்லைன்றதை பார்த்துட்டு கருவேப்பிலை இருக்கான்னு கேட்டிருப்பாப்பில். அப்புறம் புகழ் எடுத்துகிட்டு வந்து கருவேப்பிலையை காமிப்பாப்பில். அப்புறமேட்டு ஓகேன்னு சொல்லி அது பாயிண்ட் போட்டிங்க. சரி, ஓகே, கருவேப்பிலை இருந்துச்சு, பாயிண்ட் போட்டிங்க. சரி, அதே இது மலாய் கோஃப்டாவில் குரேசி அவர்கள் பால் இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. இன்க்ரீடியன்ஸில் பால் இருக்குது. ஆனால் செஃப் மாதம்பட்டி ரங்கராஜ் வந்து அதில் பால் இல்லைன்னு சொல்லி இது பண்ணிட்டார். இப்போ அதில் பால் இருந்திருக்கு. எப்படி இவர் வந்து அதுக்கு மார்க் தராமல் இருந்திருக்கலாம்? கருவேப்பிலைக்கு மார்க் தந்தீங்களா, பாலுக்கு ஏன் மார்க் தரல? பார்சாலிட்டி, இந்த வேறு சூப்பர் பார்சாலிட்டி ஃபார் தி பெஸ்ட் குக்கு அண்டு சிடபிள்யூசி ஃபியூச்சர் டைட்டில் வின்னர் பிரியா ராமன் அவங்களோட இது 42.31 அந்த டைமில் வந்து பார்த்தீங்கன்னா 42.31க்கு முன்னாடியே வந்து ராமர் வந்து என்ன சொல்லுறதுன்னு தெரியாமல் முடிச்சுட்டு என்ன இன்கிரீடியன்ட் சொல்லுறதுன்ட்டு. அந்த கரெக்டாக 42.31 வந்து பிரியா ராமன் வந்து என்ன சொல்லுவாங்கன்னா, நான் சொல்கிறேன் அப்படின்றது மெதுவாக வந்து இப்படி கை சொல்லிட்டுருப்பாங்க. அது முடிக்கும் கரெக்டாக 42.41 வந்து ஜீரான்னு அவங்க சொல்லியிருப்பாங்க. ஆனால் அதுக்கப்புறமேட்டா வந்து ராமர் வந்து அது தண்ணின்றதை சொல்லியிருப்பாங்க, வாட்டருன்ட்டு. இப்போ 42.41 ஜீரான்னு சொல்லது அதை ஏற்று பாயிண்ட்ஸு கொடுத்துக்கிட்டீங்க. அதே இது மலாய் கோஃப்டாவில் வந்து குரேசி வந்து போய் சாப்பிட்டு போயிருப்பாரு, தெரியாமல் போய் சாப்பிட்ருப்பாரு. ரூல்ஸ் தெரியல, எங்கள் அத்தா போய் சாப்பிட்டோன்னே எட்டுன்ட்டீங்க. அதே எலிமினேஷன் இங்கேயும் பண்ண வேண்டியிருக்காங்க. பிரியா ராமனையும் ஏன் பண்ண மாட்டீங்க? பார்சாலிட்டி உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு ஷோன்றது ஒரு காம்படிஷன்றது ஒழுங்காக நடக்குது, அதெல்லாம் இல்லை. காமெடியன்ஸும் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும். அந்த கஞ்சா சாருக்கு அவர் கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கூட கொடுக்காத்தும் போது நான் திரும்பி ரீகாப் பண்ணுறதுக்காக உட்காந்து நான் பார்த்துட்டு இருந்தேன். அந்த எபிசோடை திரும்பி பார்த்தோன்னா திரும்பியில் பார்க்கலாம். அந்த சீன் மட்டும் பார்க்கும்போது புகழ் நல்லாவே காமெடி பண்ணுவார். ஆனால் எனக்கு சிரிப்பே வரல. ஏன்னா ஒரு மனுஷனுக்கு கொடுக்க வேண்டிய அங்கீகாரத்தை கொடுக்காம இருக்கிறீங்கன்ற போது நினைக்கும் போது அந்த காமெடி வந்து எனக்கு காமெடியாகவே தெரிய மாட்டேங்குது. இப்போ அது மட்டும் இல்லை, 2 அன்ஃபேர் இது எலிமினேஷன் சொல்லி ஊரே சொல்லுது. எலிமினேஷன் இது வந்து காம்படிஷன் ரவுண்டு வந்து எலிமினேட் பண்ணுறீங்க சரி, ஆனால் அதை ஏன் ஸ்கிரிப்டெல்லாம் பண்ணுறீங்க? நீங்கள் உட்காந்து நீங்கள் கோமாளின்னு கொடுத்தா சேர்க்கணும்னு சொல்லி ஸ்கிரிப்ட் பண்ணிக்காங்க, ஓகே, எங்களுக்கு அதெல்லாம் பிரச்சனையே இல்லை. நீங்கள் ப்ளஸ் இது இந்த குக்கிங் தான் பண்ணோம், இங்கே இந்த இன்க்ரீடியன்ட்ஸ் தான் பண்ணுவாங்கன்னு சொல்லி ஸ்கிரிப்ட் வச்சு நடத்துகிறீங்கன்னா ஓகே எங்களுக்கு. நீங்கள் வந்து ஒரு ஜட்ஜஸாக இது பண்ணுங்களா ஒழுங்கா? ஜட்ஜிங் பண்ணுறத வந்து அதுலேயே ஸ்கிரிப்ட் பண்ணுறீங்க. இவங்க தான் இந்த எபிசோடு இருக்கணும், அவங்க இருக்கக்கூடாது. சுந்தரி அக்காவை வச்சுட்டு ஒரு 4 வாரம் ஓட்டலாம், இவங்களை வச்சு ஓட்ட முடியாது, அதனால வந்து சுந்தரி அக்கா இருக்கட்டும், அவங்கள எலிமினேட் பண்ண வேண்டாம், அதுக்கப்புறமேட்டு வேறு யாரையா எலிமினேட் பண்ணிக்கலாம். இப்போ வந்து மதுமுத்தாவை எலிமினேட் பண்ணிடலாம், அடுத்த வாரம் வேறு யாராவது பார்த்துக்கலாம், அதுக்கப்புறம் அன்எக்ஸ்பெக்டட் எலிமினேஷன் சொல்லிட்டு இந்த மாதிரி பண்ணிடுவீங்க. அன்ஃபேர் எலிமினேஷன் இதெல்லாம் பார்க்கும்போது எங்களுக்கு காமெடி கூட காமெடியாக வந்து தெரியாது. இதனால தான் எங்களுக்கு வந்து சிடபிள்யூசி வந்து பிடிக்கல. இது வந்து இது
ஸோ இது தவிர நீங்கள் உங்கள் கமெண்ட்டில் இருக்கிறத வந்து நான் சொல்கிறேன். ஸோ வந்து அப்போது சீசன் 4 வந்து மீடியா மேன்ஷன் தான் இருந்துச்சு, எதுவும் சொல்ல விட்டீங்க. இப்போ வந்து நாங்கள் வந்து சிடபிள்யூசி டீமை தான் வந்து ப்ளேம் பண்ணுறோன்னு சொன்னீங்க. நாங்கள் சிடபிள்யூசி டீமை வந்து நாங்கள் குறைய சொல்ல. சிடபிள்யூசியில் இருக்க கோமாலிஸ் மற்ற ஆக்டர்ஸ் யாராக இருந்தாலும் வந்து அவங்க ப்ரீ ப்ரொடக்ஷனில் என்ன சொல்கிறாங்களோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் என்ன சொல்கிறாங்களோ அது நமக்கு தெரியாது, அது வந்து தனி இது. இப்போ சிடபிள்யூசி டீமுன்றது யாரால் உருவாக்கப்பட்ட ஒன்று. குக் கோமாளி சீசன் 1, சீசன் 2, சீசன் 3, சீசன் 4 டைரக்டரால் உருவாக்கப்பட்ட டீம் தான் வந்து சிடபிள்யூசி டீமு. இப்போ அந்த டைரக்டர் இப்போ என்ன பண்ணுறாப்புல, டாப் குக்கு டூப் குக்கு எடுத்துகிட்டு இருக்காப்புல. ஏன் இப்போ சிடபிள்யூசியாக எடுக்கலாமே. ஏன் அவருக்கு தயாரித்த சிடபிள்யூசி விட்டுட்டு டிசிடிசின்றது ஏன் அவர் போய் தயாரிக்கணும்? நீங்கள் வந்து சிடபிள்யூசி டீமை வந்து நாங்கள் தப்பு சொல்கிறோன்னு சொல்கிறீங்க. சிடபிள்யூசி டீமை உருவாக்கினவரே இப்போ சிடபிள்யூசியில் இல்லை. அதை பற்றி நீங்கள் ஏன் கமெண்ட் போட மாட்டீங்க. உங்களுக்கெல்லாம் வந்து விஜய் டிவியில் இது சிறுகடிக்க ஆசையில் அருண் வந்து தப்பு பண்ணிட்டுருப்பான். அது முத்து தட்டி கேட்டால் வந்து ஹீரோ முத்து வந்து நல்லவன், அருண் கேட்டான். அதே இது இவன் முத்து வந்து அருண் கெட்டவன்றனால தான் பொண்டாட்டியோட தங்கச்சிக்கு அந்த வாழ்க்கை அமையக்கூடாதுன்னு நினச்சி தான் பொண்டாட்டியோட தங்கச்சியோட வாழ்க்கை நல்லா இருக்குன்னு நினச்சி அருணை வந்து வேணான்னு சொல்லும் போது முத்து கெட்டவன், அருண் நல்லவன். அப்படி தானே நீங்கள் நினைக்கிறீங்க. அப்போ உங்களுக்குலாம் எப்படிங்க குக் கோமாளிக்கும் டிசிடிசிக்கும் எங்கெங்க வித்தியாசம் தெரிய போகுது? உட்காந்து இதில் போய் டிசிடிசியை பாருங்க, ரொம்ப ஸ்கிரிப்டடாக இருக்குது. என்ன ஸ்கிரிப்ட் இருக்கல, ஃபுல்லாக காமெடி தான் இருக்குது, ஃபன்னாக தான் இருக்குது. இப்போ ஒரு 3 வீக்ஸாக பார்த்துட்டு தான் இருக்கேன், நல்லா தான் போகுது. சிட்டின்னு ஒரு புதுசாக ஒரு டாகி ரோபோட் கொண்டு வந்திருக்காங்க, சூப்பராக இருக்குது. ஸோ புதுசாக வந்து ஒவ்வொரு வீக்கு வந்து ஒவ்வொரு செலிபிரிட்டி கொண்டு வருவாங்க. போன வீக் வந்து இது கோபின்ற பாருங்க, மைம் கோபி அவங்க வந்திருந்தாங்க, நல்லாவே இருந்துச்சு. நல்லா தாங்க போகுது. டிசிடிசி ஸ்கிரிப்டர் மாதிரிலாம் எங்களுக்கு தெரியவே தெரில. நீங்கள் வந்து தயவு செஞ்சு டிசிடிசி வந்து எப்படி ஸ்கிரிப்டர்னு சொல்லி இப்போ நான் இந்த ஒரு விளக்கம் கொடுத்தேன் பார்த்தீங்களா, குக் கோமாளி வேஸ்ட்டுன்ட்டு, அந்த மாதிரி நீங்களும் ஒரு விளக்கம் கொடுத்தீங்கன்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை வச்சு நானும் இன்னொரு வீடியோ பண்ணிக்குவேன். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோ. அவங்க தெரியல குக் கோமாளி வேஸ்ட். இதே மாதிரி போயிட்டு இருந்துச்சுன்னா குக் கோமாளி சீசன் 5 மாதிரியே தான் போகும். நோ ப்ராப்ளம் பாஸ். உள்ள யோகா பண்ணிருக்காரு, வந்து நீங்களே பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. இன்னொரு வீடியோவில் சந்திக்கிறேன். பாய் பாய்.